காடை தொக்கு செய்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் கலந்த பட்டை இது போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுக்கோங்க வதக்கும் போது கொஞ்சம். அப்புறம் மஞ்சள், அப்புறம் மிளகு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சதை பேஸ்ட் இது பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் கழித்து காடை இது நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வச்சுருந்தேன் லெமன் கொஞ்சம், அதை கூடவே மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா போடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக காடை தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.